அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்மஸ் என்பது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளை கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் தினம். இதற்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய கொள்கையில் மிக பிரதானமான அடிப்படையான விடயம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன், அல்லாஹுடைய குழந்தை என்று சொல்வது. வகாலத்தின் நஸாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய குமாரர், அல்லாஹுடைய மகன் என்று நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்றால், இந்த பாவத்தால் உலகத்திலே அனர்த்தங்கள் கூட ஏற்படும் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுது. சூரா மரியமுடைய 90, 91, 92 போன்ற ஆயத்துகளில் அல்லாஹு தஆலா தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா வமா யன்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தகித வலதா. அதாவது இறைவனுக்கு குழந்தை இருக்கிறார்கள் என்று சொல்வதனால் அல்லாஹுக்கு எவ்வளவு கோபம் ஏற்படுது என்றால், இவர்களின் இந்த கூற்றினால், பேச்சினால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சிதறுண்டு விடும், அது சிதறுண்டு போய்விடும் என்ற அளவுக்கு அல்லாஹுக்கு கோபம் ஏற்படுகிறது. காரணம் அந்த தஅவு லிர்ரஹ்மானி வலதா, அல்லாஹுக்கு குமாரன், குழந்தை இருப்பதாக சொல்வதனால், வமா யம்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தகித வலதா, அல்லாஹுக்கு குமாரனை எடுத்துக்கொள்வது, அல்லாஹுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வது எந்த தேவையும் இல்லை. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, உலகத்தில் இருக்கக்கூடிய வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுவிடத்திலே அபுதாக, அடிமையாகத்தான் வர வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே இது அல்லாஹுடைய குமாரன், அல்லாஹுடைய குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய கொள்கைதான் இந்த கிறிஸ்துவ மதத்தின் மூலம் கொண்டாடப்படுகின்ற கிறிஸ்மஸ். இதில் எந்த ஒரு முஸ்லீம்களும் எந்த ஒரு விடயத்திலையும் அணுவளவும் பங்கு வகிக்கக்கூடாது, இதில் யாரும் சம்பந்தப்படக்கூடாது. அது அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.